அனிதா, அனிதா, ஏன் அனிதா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏண்டி இப்படி உசுர வாங்குற? யாருகிட்டயும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியமா? உன்கிட்ட அவ சொல்லாதது தப்புதான். அது ஒரு விஷயம்னு இம்பட்ட நாளா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? எனக்கு யாருகிட்டயும் பேச பிடிக்கலன்னு அர்த்தம். மரியாதையா உங்க வேலையை போய் பாருங்க. சும்மா உசுர வாங்காதீங்க. உன்கிட்ட சொல்லாதது ஒரு காரணம்னு நீ சொன்னா அது சரியாகுமா? இங்க பாரு அனிதா, நீ பண்ற எதுவும் சரியில்லை. நான் உன்கிட்ட வந்து வலிய பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. எனக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு? நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இங்க பாருங்க, பேசாம போங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. சும்மா தொடனு என்கிட்ட வந்து ஒன்னும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எதுக்கடி இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? அவ குழந்தை உண்டாயிருக்குது உனக்கு பொறுக்கல, அப்படித்தானே? நான் வேணும்னா அவளை போய் ஆபாஷன் பண்ணிக்க சொல்லிக்கிறேன், போதுமா? போய முடுங்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது சொன்னீங்க, புருஷன் கூட பார்க்க மாட்டேன். தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அடச்சி தெளிக்க.